நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதத்தினுடைய முதல் வெள்ளி ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த உன்னதமான நாளில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இம்மட்டுமாய் வழிநடத்துகிற உன்னதரான ஆண்டவராகிய இயேசுவை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அதே வேளையில் அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை அபரிவிதமாய் பெற்றுக்கொள்வதற்கும் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவர் தாமே தன்னுடைய பிரசன்னத்தினால் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய், நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய், அன்றேவாறு பகலில் மேகத்தோனாகவும் இரவில் நெருப்புத்தோனாகவும் இருந்து இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்தாரும், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு எப்படி அழைத்து சென்றாரோ அதே போல இதோ இந்த நாளில் அப்பத்தின் வடிவில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய ஆண்டவர் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அடையும் பொருட்டு இதோ நம் முன்பாக இதோ எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கு பகலில் மேகத்தோனாகவும் இரவில் நெருப்புத்தோனாகவும் இருந்து வழிநடத்துவதற்காக, நம் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதரான கடவுளை இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம், இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு பாடல் குழுவினரோடு இணைந்து வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆராதித்து உணர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி வல்லமையோடு இதோ ஆண்டவரை ஆராதிப்போம். இதோ ஆண்டவன் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறான். இயேசுவே ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் அப்பா, உம்மை நான் புகழுகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, துதி கன மகிமைகளை எல்லாம் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனாக நீர் இருப்பதற்காக நன்றி. ஈசாக்கின் தேவனாக இருப்பவரே, யாக்கோபின் தெய்வமாக இருப்பவரே, எங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு சேர்ந்து பாடுவோம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 வல்லவரே நல்லவரே தூயவரே என்னை காண்பவரே ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. வல்லவரே நல்லவரே என்னை காண்பவரே ஆராதனைக்குரியவரே இயேசுவே 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 இயேசையா இயேசையா இயேசுவே இயேசுவே. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசையா இயேசையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடிய வல்லமையோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா புகழுகிறோம் அப்பா என்று சொல்லி அப்படியே ஆண்டவரே இப்படி இந்த பாடல் வழியாக ஆராதித்து புகழ்ந்து பாடுவோமா. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே.
ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை 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 ஆராதனை. ஆம் ஆண்டவரே, இதோ ஆராதனைக்குரியவராக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நோயிலிருந்து எங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வை கரமெடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை தருவதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் பள்ளிக்கு பெருக செய்ய இருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இதோ எம்மட்டுமாய் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி வருகிற ஆண்டவரை ஆராதித்து வல்லமையோடு புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, அருள் பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே, அருள் பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஏசையா ஆராதனைக்குரியவரே, எங்கள் வாழ்வை கரமெடுப்பவரே, எங்களோடு உடன் பயணிப்பவரே, நோயிலிருந்து சுகம் கொடுப்பவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, ஏசையா 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 ஏசையா. உடல் நோயிலிருந்து சுகமளிப்பவரே,
எங்களுக்கு சமாதானத்தை வழங்குபவரே, ஒற்றுமையை நல்குபவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வு தருபவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசையா, 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 ஆராதனை, 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 ஆராதனை. தாளத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே மெசியாவே, மெசியாவே ஆளுமரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளுமரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளுமரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளுமரசரே. ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே விடுத்தபடி ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே விடுத்தபடி ஆண்டவரை துதிங்க மக்களே. இயேசுவேன்னு சொல்லி துதிங்க மக்களே. வல்லமையோடு 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 அப்படி கரங்களை மேலே விருத்தி ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரையும் நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, தூயவரே, என்னை காண்பவரே, வாழ்வளிப்பவரே, ஏசையா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 தாவீதின் மகனே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, துதிகன மகிமைகளை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையோடு நம்முடைய கரங்களை தட்டி மீண்டுமாக ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் புகழுகிறோம் அப்பா என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வழியாக ஆண்டவரை எப்படி பாடுவோமா? ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். தாளத்தோடு கரங்களை தட்டி வல்லமையோடு வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்கு இடம் கொடுக்காம இயேசுவின் நாமத்தினால் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது பேய்கள் ஓடுது, நோய்கள் விலகுது, தடைகள் மாறுது, எல்லா விதமான கட்டுகளில் நாம் விடுதலை பெறுகிறோம். ஆகவே பேதுரு சொன்னது போல பொன்னோ பொருளோ என்னகிட்ட இல்ல, மாறாக இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எழுந்து நடை என்று சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நாம் உயர்த்துகின்ற பொழுது, ஆராதிக்கின்ற பொழுது, இதோ இந்த ஆண்டவர் எல்லா தடைகளில் இருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஒப்புக்கொடுங்க மக்களே. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையோடு கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆமாண்டவரே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பதற்காக இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
இதோ காணொளி வாயிலாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது மனமிறங்கும் என்று எப்படி பார்வையற்ற பார்த்திமேயும் அன்றாடினாரோ அதே போல் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ காணொளி வாயிலாக காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அமைதி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயிலிருந்து விடுதலை பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக ஆண்டவரே. படுக்கையில் கட்டுண்டவர்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. தெய்வமே, இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை ஆசீர்வாதத்தை வழங்குகிற மேலான உடனிருப்பிற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை எப்படி ஆராதித்து பாடுவோம். கரங்களை தட்டி வல்லமையோடு அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடி, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடி, அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று இங்கு விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி செய்வது, எங்கு செல்வது என்று நாங்கள் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அன்பாண்டவரே, உம் பாதையின் வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இக்கட்டான வேளையில் ஆண்டவரே எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்த பொழுது சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தகுந்த ஆலோசனை கர்த்தராக நீர் எங்களுக்குள்ளாய் கடந்து வருவதற்காக ஆண்டவரே, ஞானத்தோடு எங்களில் செயலாற்றுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இதோ குழப்பத்தின் மத்தியில் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை விடுவித்த நேரங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி வல்லமையோடு பாடுவோம் மக்களே. வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். வானோரெல்லாம் ஆராதிக்கும் பரிசுத்தரே, ஆனந்தமாய் உந்தன் மக்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே, எங்களுடைய பாவங்கள் தீரும் ஆராதனையாலே, கோட்டைகள் தகரும் கொடுமைகள் தீரும் ஆராதனையாலே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகள் உடைவதற்காக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நோயிலிருந்து சுகம் பெறுவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மிடமிருந்து நாங்கள் சமாதானத்தை பெறுவதற்காக ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோம் மேலான உடனிருப்பிற்காக
உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே இருந்து அப்படி துதிங்க மக்களே. ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது எல்லா விதமான கட்டுகளும் உடைகின்றது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற பொழுது, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது எல்லா விதமான தடைகளும் மாறுகிறது, துன்பங்களும் விலகுகிறது, நோயிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்கள் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கரங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நீர் கையிட்டு செய்கிற காரியங்களை 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதோ அடைபட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன. ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அப்படி எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்கிரிடம் கொடுக்காம அப்படியே ஆண்டவரை துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் தடைகள் விலகுகிறது ஆண்டவரே, கட்டுகள் விலகுகிறது ஆண்டவரே. நாங்கள் உடல் நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கற்பத்தின் கனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆண்டவரே. கற்பத்தின் தடைகள் மாறுகிறது ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடிகள் விலகுகிறது ஆண்டவரே. மனசோர்விலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான பிணிகளிலிருந்து நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே சமாதானத்தின் காரணரே, இதோ எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே அமைதி தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலிட்டபடி கூப்பிடுங்க மக்களே. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க மக்களே. இயேசு என்கிற நாமத்திற்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்திற்கு அற்புதம் நடக்கிறது. என் பெயரால் இதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஒப்புக் கொடுங்க மக்களே. இயேசுவேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. வெட்கப்பட வேண்டாம், குச்சப்பட வேண்டாம். உங்களுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். உங்களுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. கூச்சத்தின் ஆவில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆண்டவர் இதோ உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. இதோ உங்களுக்கு உடல் நோய்கள் இருந்து விடுதலை பெறுவாராக, சுகம் கொடுப்பாராக. வார்த்தை அனுப்பி உங்களுக்கு விடுதலை தருவாராக. இதோ உங்கள் வீட்டிலே ஆண்டவர் குடிகொள்ள விரும்புகிறார். அன்றையவாறு சக்கியன் வீட்டில் ஆண்டவர் தங்க விரும்பினாரோ, உணவருந்த விரும்பினாரோ, அதே போல இதோ இந்த நாளில் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்று அவருடைய திருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் ஆண்டவர் உங்களுடைய இல்லத்தில் தங்க விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க விரும்புகிறார். உங்களுடைய உள்ளம் தூயாவியார் தங்குகின்ற கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய உள்ளத்திலே தங்க விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். இதோ இதயத்தின் அருகில் என்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு தங்குவேன், அவர்களோடு தங்கி உணவருந்துவேன் என்று ஆண்டவர் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 20 நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அன்பு மக்களே, இதோ ஆண்டவரின் நாமத்தினால் இப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்காம இயேசுவே 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 ஏசையா 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 ஏசையா. இதோ ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் அப்படியே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆராதிப்போம் உன்னாமம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு அப்படியே ஆண்டவரை எப்படி போற்றி பாடுவோமா மக்களே. ஒப்பு கொடுங்க மக்களே. ஒப்பு கொடுத்து ஆபிரகாமுக்கு எப்படி நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரோ அதே வாக்குறுதியை இதோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1 மற்றும் 2 வாசிக்கிற மக்களே, அடியே ஒப்பு கொடுங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் உங்களுடைய பெயரை இதோ இந்த உலகத்தில் சமூகத்தின் பெயரால் விலை மதிப்புள்ளதாக உருமாற்றும்படியாய் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வாழக்கூடிய உன்னதமான வல்லமை ஆண்டவர் தந்தருளும்படியாய் அப்படியே ஒப்பு கொடுத்து துதிப்போமா. கரங்களை தட்டி வல்லமையோடு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வல்லமையோடு கரங்களை தட்டி பாடுவோம்.
ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். கரங்களை சேர்த்து. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதரே, ஆராதனை, 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 நற்கருணை நாதரே, ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராக நீர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே தூதர்களை கொண்டு காத்தி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கெத்சமனே தோட்டத்துல உம்முடைய பாடுகள் எதிர்கொள்ள நீர் அஞ்சின பொழுது தந்தையாம் கடவுள் எப்படி தூதரை கொண்டு உம்மை திடப்படுத்தினாரோ அதே போல அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல்வேறு விதமான போராட்டங்கள் ஆண்டவரே, சுற்று முற்றிலும் ஒரே திகில், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வைக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரே சூழ்ச்சி, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மனம் அப்படியே சிதைந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்திற்குள்ளாய் போராட்டம், நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, மனபாரத்தோடு உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. தெய்வமே, ஏதோ தூதர்களை கொண்டு எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வலிமையோடு கரங்களை தட்டி உங்களுடைய உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து பாடுவோம். குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதரே, ஆராதனை, 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 நற்கருணை நாதரே, ஆராதனை, 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 நற்கருணை நாதரே, ஆராதனை, 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 நற்கருணை நாதரே, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், ஆபிரகாமின் தேவனே, ஆராதிப்போம் உன் நாமம், ஈசாக்கின் தேவனே, ஆராதிப்போம் உன் நாமம், யாக்கோபின் தேவனே, ஆராதிப்போம் உன் நாமம், எங்கள் ஏக கர்த்தாவே. ஆராதிப்போம் உன் நாமம், ஆபிரகாமின் தேவனே, ஆராதிப்போம் உன் நாமம், ஈசாக்கின் தேவனே, ஆராதிப்போம் உன் நாமம், யாக்கோபின் தேவனே, ஆராதிப்போம் உன் நாமம், எங்கள் ஏக கர்த்தாவே. ஆராதிப்போம் உன் நாமம். மரியாளின் மைந்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், தாவீதின் மைந்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், நோயிலிருந்து சுகம் கொடுப்பவரே, ஆராதிப்போம் உன் நாமம், தீமையிலிருந்து பாதுகாப்பவரே, ஆராதிப்போம் உன் நாமம், ஆராதனை, ஆராதனை, கருணை நாதரே, ஆராதனை, 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 நற்கருணை நாதரே, ஆபிரகாமின் தேவனே,
ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம், சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதரே, ஆராதனை 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 நற்கருணை நாதரே, ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசையா இயேசையா. அப்படியே சில மணித்துளிகள் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். துதிக்கு பாத்திரரும் துதியின் மத்தியில் வாசம் செய்பவருமான ஆண்டவர் இதோ நம்மை எல்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புக் கொடுங்க மக்களே. இயேசுவே எங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. இயேசுவே எங்கள் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே. எப்படி என்று எம்மாவு பயணத்திலே ஆண்டவரே அப்பத்தை பிடுகின்ற பொழுது சீடருடைய இதயம் பற்றி எரிந்தது, அதே போல எங்களுடைய இதயம் உண்மையது தாகம் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். அப்படியே சமர்ப்பணம் செய்யுங்க. சிரசு முதல் பாதமர அப்படியே ஒப்புக் கொடுங்க. இயேசுவே சமாதானத்தின் கர்த்தராக காரணராக இருக்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்குள்ளாய் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய குடும்ப போராட்டங்களை எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுங்க. இதோ நரம்புகள் அப்படியே ஊக்கம் பெறணும், எலும்பு நோய்கள் மாறணும், விலகணும், காய்ச்சல் விலகணும், பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து ஆண்டவர் தாமே உங்களை காத்தருளும்படியாய் அப்படியே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவே அன்று ஒரு வார்த்தை சொன்னார், பார்வையற்ற பார்த்திமேயும் என் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொன்னார். கைம்பெண் கனானிய பெண், என் மகள் பேய் பிடித்திருக்கிறாள், சுகம் தாரும், என் மகளுக்கு உதவி செய்யும் என்று கடந்து வாரும் என்று சொல்லி மன்றாடினார். ஆண்டவர் கடந்து வந்தார். இதோ இந்த நாளில் ஆண்டவரை நாம் துதித்திருக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை நாம் போற்றி இருக்கிறோம், புகழ்ந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என நமது மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த உன்னதமான நாளில் எங்கள் குடும்பத்திற்கு நீர் சமாதானத்தை தருவதற்காய் நன்றி, ஒற்றுமையை கொடுப்பதற்காய் நன்றி, உடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழிநடத்துவதற்காய் நன்றி. தெய்வமே, எங்கள் களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புவதற்காய் நன்றி. படுக்கையில் கட்டுண்டவர்களை எழுந்து நடக்க உம்முடைய வல்லமையை தருவதற்காய் நன்றி. எலும்பு வழியிலிருந்து மூட்டு வழியிலிருந்து எங்களுக்கு சுகம் தருவதற்காய் நன்றி. புற்று நோய்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு ஆறுதலை தருவதற்காய் நன்றி. எங்கள் நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காய் நன்றி. தளர்ந்து போன எங்களை திடப்படுத்துவதற்காய் நன்றி. தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உடன் இருப்பதற்காக நன்றி. வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காய் நன்றி. எங்களோடு பயணிப்பதற்காய் நன்றி. துன்ப வேளையில் நான் உன்னை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்கிற இறை வார்த்தை கிணங்க ஆண்டவரே, திக்கற்ற வேளையில் நாங்கள் உம்மை கூவி அழைத்த பொழுது ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவர் என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவார் என்ற இறைவார்த்தை கிணங்க
துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரை எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துகிற உம்முடைய மேலான ஆசீர்வாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல ஆண்டவரே ஒரு வளமான செழிப்பமான வாழ்வை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரி வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம்.
பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகவும், அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். இந்நாளிலே ஆனந்தம் பொங்கிட, அதிசயங்கள் நடந்திட, ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட, அதிசயங்கள் நடந்திட, ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த உன்னதமான நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து அவரிடமிருந்து அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கூடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நாள் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. நற்செய்தியினுடைய இறுதியில் இயேசு கேட்டு சொல்லி கொண்டிருந்ததை அல்லது கற்றுக்கொண்டிருந்ததை மக்கள் மனமு வந்து கேட்டார்கள் என்று வார்த்தை வருகிறது. அதற்கு முந்தைய பகுதியில் பார்க்கிற பொழுது எப்படி மெசியா தாவீதின் மகனாக இருக்க முடியும் என்கிற அந்த கேள்வி, அதற்கான ஒரு விவாதம் நடக்கக்கூடிய அந்த வேளையில் இதன் மத்தியில் ஆண்டவர் அங்கு சொல்லக்கூடியதை கற்பிக்கக்கூடியதை மக்கள் மனமு வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த திருப்பலியில் நாம் மனமு நம்பிக்கையோடு, கட்டாயத்தினால் அல்ல, சரிங்களா, யாருடைய வற்புறுத்தலால் அல்ல, மாறாக நம்ம மனமு பங்கெடுக்கிறப்ப வாஞ்சையோடு நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போம், வாஞ்சையோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, எப்படி மக்கள் கூட்டத்தினர் மனமு கேட்டார்களோ அதே போல் எங்களுக்குள்ளாய் பல குழப்பங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் இருக்கிறது. அதை கடந்து மனமு எங்களே நாங்கள் கையளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்பமும் ரசம் எப்படி உங்களுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதோ அதே போல் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தை விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று
அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னல் ஒருவர். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 10 தொடங்கி 17 முடிய. அன்பிற்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலுமிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஒருவர். ஆனால் தீயோர்களும் எத்திரிகளும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றம் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்கும் வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. நல்வாழ்வு உண்டு. என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பல, ஆனால் ஒருங்குமுறைகளை விட்டு நான் தருவதில்லை. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதியானவும் நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. நல்வாழ்வு உண்டு. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றன. ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்கள் நிலை குலைய செய்வது ஏதும் இல்லை. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு நல்வாழ்வு உண்டு. நல்வாழ்வு உண்டு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 35 முதல் 37 வரை. இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமு வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் இறைவார்த்தை வாசிக்கிறோம். இறைவார்த்தை வாசிக்கின்ற பொழுது அல்லது தொடக்க காலத்தில் தொடக்க நிலையில் விவிலியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு அடிப்படையான கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் எழும். உண்மையிலேயே இந்த விவிலியம் கடவுள் தான் எழுதினாரா, கடவுளுடைய தூண்டுதல் இருக்கிறதா என்கிற ஒரு அடிப்படை சந்தேகம் நம்ம எல்லாருடைய மனதிற்குள்ளும் எழும். அதற்கு ஒரு அழகான விடையை முத்தாய்ப்பாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. இறைவார்த்தை எப்படி கடவுளுடைய தூண்டுதலை பெற்றிருக்கிறது என்பதை தீமோத்தேயுக்கு 2வது திருமுகத்தில் அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அங்கு இறைவார்த்தை கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிக்கிறது, கண்டிக்கிறது, சீராக்குகிறது, நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது என்று ரொம்ப அழகா எப்படி கடவுளுடைய தூண்டுதலால் இறைவார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கரங்கள், அந்த மனிதனுடைய கரங்களில் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை மனிதனுக்குள்ளாக புகுத்துகிறார். அப்படி ஆவியை தன்னுடைய மனிதனுக்குள்ளாக புகுத்துகின்ற பொழுது அங்கு இறைவார்த்தை கடவுளுடைய ஏவல், கடவுளுடைய தூண்டுதலை பெற்றிருக்கிறது. அப்போ அந்த இறைவார்த்தையை வாசிக்கிறதுனால என்ன பயன்? இப்போ திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன, இது நமக்கு நிச்சயமாக என்ன செய்ய நமக்குள்ள ஒரு தேவை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ஒரு பலன் இல்லை, ஒரு பயன் இல்லை, நிச்சயமாக நாம் திருப்பலியில் பங்கெடுக்க மாட்டோம். இப்போ திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், மனதுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அதே போல் நிம்மதி கிடைக்கிறது, வாழ்வின் வழிகளை ஆண்டுடைய பிரசன்னத்தில் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. எப்படி எம்மாவு சீடர்களோடு ஆண்டவர் பயணிக்கின்ற பொழுது, அப்பத்தை பிடுகின்ற பொழுது அங்கு சீடர்களுடைய இதயம் பற்றி இருந்ததோ, இதயம் திறக்கப்பட்டதோ, அதே போல் ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு, நிகழ்வு நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை பாடலில் நம்ம பார்க்கிறோம். அங்கு ரொம்ப அழகா சங்கீதக்காரன் திருப்பா 119 எடுத்துரைக்கிறார். உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல் வாழ்வு உண்டு. சரிங்களா? அப்போ எப்படி திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்வாழ்வு கிடைக்கிறதோ,
அதே போல ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய நமக்கும் என்ன கிடைக்கிறது? இறைவார்த்தையை வாசிக்கக்கூடியவர்களுக்கும் அதை தியானிப்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மை, நாம நல்வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அது என்ன நல்வாழ்வு? இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லது, இந்த காரியங்களை எப்படி நீங்கள் பின்பற்றினீங்க, இந்த காரியங்களை எப்படி நீங்கள் செயல்படுத்துனீங்க, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளமான எதிர்காலத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க என்று நிறைய விளம்பரங்கள், நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதாவது சமூக வலைதளங்கள் வழியாக, ஊடகங்கள் வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக மற்றும் பல நிலைகளில் சக மனிதர்கள் வழியாக போதனைகளானது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு நல்வாழ்வை கொடுக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப அழகா நல்வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கிறது. அப்போ சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர், ஆனால் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு நிறைய அதான் என்ன சொல்றது, அவமானங்களை கொடுக்குறாங்க, ஏளனங்களை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? போய் ஒன்று பதிலுக்கு பதில் பேசுகிறோம், பழி வாங்குகிறோம், அல்லது விட்டு கொடுக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அல்லது எதிர்த்து பேச முடியலை, போய் ஏதாவது தேவையில்லாத காரியங்கள், இப்போ தண்ணி அடிக்கிறது அல்லது போதை பழக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாம் நம்ம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கொடுமைப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஏளனம் செய்யப்படுகின்ற பொழுது, துன்புறுத்தப்படுகின்ற பொழுது, பிறரால் அவமதிக்கப்படுகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் முரணான அல்லது எதிர்மாறான செயல்களை நாம் செய்கிறோம். அப்போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறான், என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர், ஆனால் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை கடவுளுடைய தூண்டுதலை பெற்று இருக்கிறது, அது நமக்கு கற்பிக்கிறது. முதல் அழகா நற்செய்தி வாசகத்தில் சொல்றாரு இல்லையா ஆண்டவர், அதாவது முதல் வாசகத்தில் பவுலடியார் சொல்றாரு அல்லவா, அது ஆண்டவருடைய வார்த்தை மறைநுழைத்தும் கடவுளுடைய தூண்டுதலை பெற்றுள்ளது, அது கற்பிக்கிறது. இங்க தாவீது அரசருக்கு ஆண்டவருடைய வார்த்தை கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே சங்கீதக்காரன் திருப்பாடல் 119 சொல்றான், துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அவ பாருங்க, துன்பம் வந்துச்சு, துன்பத்தில் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய திருச்சட்டத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப இங்கு ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை, அதான் கற்பித்தல், ஒரு போதனை. அப்ப இந்த விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது, கற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு அழகான வாழ்வியல் போதனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எப்படி மன்னிக்கணும், எப்படி இரக்கத்தோடு செயல்படணும், சரிங்களா, எப்படி அன்பு செய்யணும், கடவுளை எப்படி அன்பு செய்யணும், மனிதனை எப்படி அன்பு செய்யணும் என்று கற்பிக்கக்கூடிய, கற்றுத்தரக்கூடிய ஏராளமான பகுதிகள் இந்த என்ன செய்யுது, இந்த ஒட்டுமொத்த விவிலியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது, உன் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தியான கூட்டங்களில் பங்கெடுக்கிறோம், இறைவார்த்தையை வாசிக்கிறோம், இந்த நற்செய்தியை அறிவிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வாழ்வும் செயல்பாடும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படலை, அப்படியே முரண்பட்டதாக இருக்கிறது. காட்டுக்கு இழுத்தா மேட்டுக்கு, சரிங்களா? அப்ப பாருங்க, இப்படி ஒரு முரண்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அழகா நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வை அதில் தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி தேவையுள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள இன்றைய இறை வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, தொடக்க கால திருச்சபை, இன்றைக்கும் திருச்சபையில் நிறைய தப்பறை கொள்கைகள், நற்கருணை சம்பந்தமான தப்பறை கொள்கைகள் இருக்கிறது, புனிதர்களை பற்றிய தப்பறை கொள்கைகள் இருக்கிறது, அல்லது விவிலியம் வழிபாடு சார்ந்த நிறைய தவறான போதனைகளை நம்மை சாராத பிரிவினை சபை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இதற்கெல்லாம் திருச்சபை எப்படி பதில் கொடுக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை வழியாகத்தான் விடுதலை கொடுக்கிறது. சும்மா வெறும் வாய்ஜாவடாலாம் கொடுக்கலாம் கிடையாது. பார், விவிலியத்தில் இருக்கிறது, விவிலியத்தில் இருக்கிறத
நமது மக்களுக்கு கற்பிக்கிறோம், திருச்சபையினுடைய பாரம்பரியம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி இங்கு ரொம்ப அழகா தப்பறை கொள்கைகளை எதிர்ப்பதற்கும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபை எதை பயன்படுத்துகிறது? நம்முடைய விவிலியத்தை அவங்க வந்து கையாளுகிறது. இப்போ கற்பிக்கிறது. எப்பா உன்னுடைய போதனை தவறு, உன்னுடைய பார்வை தவறு. எப்பா கத்தோலிக்க திருச்சபை தொடக்கத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதில் வந்து விவிலியத்தை அடித்தளமாக கொண்டு இயங்குகிறது. அப்போ இந்த விவிலியத்திலிருந்து மக்களுக்கும் வரக்கூடிய விமர்சனங்களுக்கும் இங்கு ரொம்ப அழகா எளிமையா கோர்வையா இந்த பதில் கொடுக்கக்கூடியதை கற்றுத்தரக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ எந்த சூழலிலும் நம்ம நெறி தவறி போய்விடாம, நெறி பிறழ்ந்து போய்விடாம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, கண்டிக்கிறது. இறை வார்த்தை வந்து நம்முடைய வாழ்வை கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதான் இன்றைக்கு வந்து திருப்பாடல் 119 நம்ம வந்து பார்க்கிறோம். அங்கு என்ன சொல்லுகிறது? அதாவது தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர், ஆனால் உன் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. ஏன்? ஆண்டுடைய வார்த்தை அந்த வாளை போல, வாள் ஒரு பக்கம் தான் வெட்டும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய வந்து அந்த வாளை விட ஒரு கூர்மை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. எபிரேயர்கள் திருமுகத்தில் வந்து வாசிக்கிறோம், அதிகாரம் 4 எப்போதுமே எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அப்போ இறை வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது, கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்முடைய தப்பு செய்கிறோம், தடுமாறி போகிறோம். அப்போ நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது பெற்றோர்கள் நீங்கள் கண்டிக்கிறீர்களோ, ஒரு அன்பு கலந்த கண்டிப்பு அங்கே எப்படி இருக்கிறதோ, அதே போலதான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் வந்து நம்மை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சீராக்குகிறது, நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது. சீராக்குதல். இப்போ ஒரு பிளட் வந்து பிபி இருக்குது, திடீர்னு நம்ம என்ன செய்கிறோம்? உடம்பு சரியில்லை, போய் இரத்த அளவு வந்து பார்க்குறோம், இரத்த பரிசோதனை செய்து பார்க்குறோம், அல்லது வந்து பிபி பார்க்குறோம். இப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து 128 இருக்கணும், ஆனால் இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்போது சீராக்குவதற்கு மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு அமைதிப்படுத்துகிறாங்க, ஊசிகளையும் மருந்து மாத்திரைகள் நமக்கு வந்து போடுறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது, முரண்பாடான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அப்போது வாழ்வும் செயல்பாடும் மீன் வந்து ஒன்றித்து போகலை. அப்போ சரி செய்யக்கூடிய ஒன்றாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால நம்ம அடையக்கூடிய நன்மைகள் என்ன? நிறைய காரியங்களை, வாழ்வின் வழிகளை கற்றுக்கொள்கிறோம், தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துகின்றோம், நம்முடைய வாழ்வை நாம் வந்து சீராக்குகின்றோம். நல்லவர்களாக, நீதிமான்களாக, நேர்மையுள்ளவர்களாக வாழ நாம் வந்து பயிற்றுவிக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, நம்ம திருப்பாடல் 119 இறைவார்த்தை 50 படியாக வாசிக்கிறோம். ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்றான், உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. துன்பத்தில் இருக்கிறப்ப, நெருக்கடியில் இருக்கிறப்ப, வேதனையில் இருக்கிறப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது. எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ, நானும் அதில் பல முறை ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன். அதை வாசிக்கிறப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்து அப்படியே என்னை திடப்படுத்துகிறது. நான் யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சவால்களை சந்திக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் அந்த இறைவார்த்தை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லுவேன். அவங்க சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா யோசுவாட்ட சொல்றாரு, உனக்கு எதிராக எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான், மோயிசனோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அங்கே யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அங்கே யோசுவா பயப்படுறாரு. அந்த பயத்தில், அச்சத்தில், கலக்கத்தில் அவர் வந்து இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகாக தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? உனக்கு எதிராக எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான். அப்போ அந்த யோசுவா என்கிற இடத்துல நான் என்னுடைய பெயரை போட்டுக்கிறேன், என்னுடைய பெயரை போட்டு அப்படி சொல்லுவேன். ஒரு முறை 2 முறை அல்ல, 50 முறை 100 முறை சொல்லுவேன். அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தை நான் நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கிற பொழுது என்னைக்கு ஆறுதல் கொடுக்கிறது, தைரியமா வாழ்வை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியது. அதை பல பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அருங்குடைய இல்லத்தில் யாரெல்லாம் சோர்ந்து போய் வர்றாங்களோ, இந்த இறைவார்த்தை மட்டுமல்ல, நிறைய இறைவார்த்தைகள் அப்படியே பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டி இதை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க.
நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இறை வார்த்தை உங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும், திடப்படுத்தும், வழிகாட்டுதலை கொடுக்கும் என்று சொல்லி நான் மக்களுக்கு வந்து நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் வந்து அவ்வப்போது வந்து கொடுப்பது உண்டு. அது நான் மக்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த இறை வார்த்தை வந்து வாசித்து அதை ஒரு சில இறை வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி அப்படியே நான் வந்து அதை மனவழி ஜெபமாக வந்து சொல்வது உண்டு. அப்போ இந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கற்பிக்கிறது, என் வாழ்வை சீராக்குகிறது. நொடிச்சு போய் இருக்கிறேன், நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன், அது வலிமை இழந்தவருக்கு வந்து ஆறுதல் கொடுக்கிறது, திடம் கொடுக்கிறது, வலிமையை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, வலிமையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இறைவார்த்தை வந்து இருக்கிறது. அப்போ இந்த இறைவார்த்தையை நாம பல்வேறு நிலைகள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து அப்படியே தியானம் செய்யணும், அது வந்து வாசிக்கணும். இணைச்சட்ட புத்தகத்திலலாம் நிறைய வாசிக்கலாம். எப்படி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள்ள கொண்டு போறப்ப அங்க மக்கள் எப்படி தங்களுடைய இறை வார்த்தை வந்து இதயத்தில் வைத்திருக்கணும், அதை நாவல வச்சிருக்கணும், அதை எப்படி சிந்திக்கணும், தியானிக்கணும் என்பதையெல்லாம் அங்கு மோயிசின் வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, நல் வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியவை. இந்த உடம்பை எப்படி பத்திரமா அழகா மிளிரா வச்சுக்கணும் என்பதற்கு போதனை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதே போல இந்த உடலை எப்படி வந்து ஒரு எடுப்பா வச்சுக்கணும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆன்மாவை காத்துக்கணும், நம்முடைய வாழ்வை பாதுகாத்துக்கணும். இப்போ ஆன்மாவையும் வாழ்வையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு ரொம்ப அழகா எளிமையா நமக்கு வந்து சொல்றாரு, ஆண்டுடைய வார்த்தையை வாசி, அதை மனமு வந்து கேளு. இந்த நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, இறுதியில் ஒரு அழகான ஒரு பகுதி வருகிறது. அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நிறைய காரியங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, வேண்டா வெறுப்புக்கு சொல்லுமா, சொல்லி தொலைமா, எனக்கு வேலை இருக்குதுமா, சும்மா நச நசன் பேசிட்டே இருக்காதம்மா, அறுக்காதம்மா. நம்ம வீட்டில் அம்மா அப்பா சொல்றத மெனசிரும் அப்படின்னா போர் அடிக்குதுமா, ஏமா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற என்று வேண்டா வெறுப்போடு கேட்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு மனநிலை. ஆனால் இங்கு மக்கள் கூட்டத்தினர் ரொம்ப அழகா வந்து ஒரு உன்னதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிறப்ப நாம எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவருடைய வார்த்தை பங்கெடுக்கிறோம் அல்லது கேட்கிறோம், தியானிக்கிறோம்? இன்றைக்கு திருப்பலி வாசிக்கிறப்ப அல்லது வந்து அதாவது இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது அல்லது அறிவிக்க மறையுரை கொடுக்கப்படுகின்ற பொழுது, தந்தையர்களால் குருக்களால் மறையுரை வழங்குகின்ற பொழுது, எவ்வளவு பெரிய மோசமான சாமியாராக இருந்தாலும் அவர் வந்து பேசவே தெரியலனா கூட அவர் பேசக்கூடிய ஒரு 10 நிமிடத்தில் 15 நிமிடத்தில் நமக்கு தேவையான வாழ்விற்கு தேவையான ஒரு சின்ன காரியம் அவருடைய வாயிலிருந்து நமக்கு வந்து வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலான நேரங்களில் இந்த சாமியாரா, இவருக்கு பேசவே தெரியாது, இவருக்கு பிரசங்கம் வைக்கவே தெரியாது, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருப்பார் என்று ஆட்களை நாம் வந்து தீர்மானிக்கிறோம். ஆட்களை பொறுத்து நம்ம வந்து இறை வார்த்தையை கேட்கிறோம், ஓடுறோம். மக்கள் அப்படியே சாரை சாரையே ஓடுறோம். சரி, ஓடி கேட்குறோமேப்பா, நோட்ஸ் எல்லாம் குறிப்பெல்லாம் எடுக்கிறோமேப்பா, எல்லாம் எடுக்கிறோம். உள்ளத்துக்குள்ளே இருத்து சிந்திக்கிறோமா? அது ஒரு நாளும் செய்ததில்லை. அன்னை மரியாளுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது, வார்த்தை அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட வார்த்தையை வந்து என்ன செய்யறார் அப்படின்னா தன் இதயத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய மக்களைப் போல மனமுவந்து கேட்கிறோமா? ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறோமா? எப்படா பூசிய முடிப்பாங்க, வளவலன்னு சாமியார் பேசிட்டு இருக்கிறார்ப்பா, நறுக்கு நலவரத்தை பேச மாட்டேங்கிறார்ப்பா என்று விமர்சனங்களை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமே ஒழிய, சரி அவர் பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து என் வாழ்வை சரி செய்ய, என் வாழ்வை சீர் செய்ய, என் வாழ்வை புதுப்பித்து கொள்ள நான் மனமுவந்து கேட்கக்கூடிய மகனாக மகளாக இருக்கிறேனா என்று இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வை சற்று பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, நிறைய காரியங்களை நம்ம வந்து திருப்பாடல் அதாவது விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அடையக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நம்ம வந்து சிந்திக்கலாம்.
பல்வேறு கோணத்தில் நம்ம வந்து சிந்திக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு, அதாவது திருப்பாடல் 1 வந்து பார்க்கிறோம், அங்கு ரொம்ப அழகா யாரெல்லாம் வளமான வாழ்க்கை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அங்கு சங்கீதக்காரன் திருப்பாடல் 1 எடுத்துரைக்கிறான் பாருங்க. நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவலின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். சரிங்களா? அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். சரிப்பா, ஆண்டுடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வரக்கூடிய நபர், இரவும் பகலும் சிந்திக்கக்கூடிய நபர். இப்படி இரவும் பகலும் ஆண்டுடைய வார்த்தை சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது நமக்கு நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன, பலன் என்ன? அடுத்த இறை வார்த்தை வருகிறது பாருங்க. அவன் நேரோடு நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். அப்ப இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பலன் கொடுக்குது, வெற்றி கிடைக்குது. அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய திருச்சட்டத்தை இரவும் பகலும் இதயத்தில் இருத்தி சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக, அதை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. இந்த இறை வார்த்தை கேள்வி சந்தேகமெல்லாம் வேண்டாம், குழப்பமெல்லாம் வேண்டாம். இறை வார்த்தை கடவுளுடைய தூண்டுதலை பெற்றிருக்கிறது. இறை வார்த்தை அது நமக்கு வந்து கற்பிக்கிறது, கண்டிக்கிறது, சீராக்குகிறது, நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கிறது. அப்போ இந்த இறை வார்த்தையை விரும்புவோருக்கு, வாஞ்சையோடு இறை வார்த்தையை கேட்பவர்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இறை வார்த்தையை மனம் விருப்பத்தோடு மனம் உவந்து கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். கடவுள் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பலியாக இதை உனக்கு தருவேன் என்ற இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இதை உனக்கு தருவேன் என்ற இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன்னருளை நிறைவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில் அன்பினால் ஒவ்வொரே திருமகனை சொல்லற்கரே இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய ஆட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே, இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே, உந்தன் கருணையின் கடலினிலே இந்த உலகம் உயிர் பெறுதே. உன் அன்பென்னும் நெருப்பினிலே எல்லா தீமையும் களைந்திடதே. பரிசுத்த உறவாய் மலரவே இன்னில் வாருமே இயேசு தெய்வமே. உயிராகவே உறவாகவே இன்னில் வாருமே இயேசு தெய்வமே. உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே, எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே,
இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.